ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரம் இருக்குங்க இல்லைங்களா, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன, அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும், தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம், எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் நம்ம இயக்க போகிறதில்ல, அந்த தெய்வத்தை கும்பிட்றது, அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க. அதாவது நட்சத்திர தாரைகள். அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை, ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து அதாவது சம்பத்து தாரை, மூணாவது விபத்து தாரை, 4 சியாம தாரை, 5 பிரத்யேக தாரை, 6 சாதக தாரை, 7 வதை தாரை, 8 மைத்திர தாரை, 9 பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை. இதை மொத்தம் 9 தாரைகள் இருக்குது. இந்த 9 தாரையில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 9 சம்பத்து தாரை, சியாம தாரை, சாதக தாரை, மைத்திர தாரை, பரம மைத்திர தாரை, இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல். ஜென்மம் விபத்து தாரை, பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 3, 5, 7 இந்த 4 நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு, இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி வேணால் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போகலாம், எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது. இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம், பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை தரக்கூடியது. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை, சியாமத்தாரை, சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, அதில் பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுடுறோம். இந்த 4 நட்சத்திரம் சம்பத்து, சியாமம், சாதகம், மைத்திரம், இதை பற்றி விலாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன, அதாவது தன வரவை எப்படி பெறலாம், உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது. அப்போ அதுக்கு வந்து 1லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் இதையே அடாப்ட் பண்ணலாம். ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலேருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் பிறந்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 1 நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை, ரோகிணி நீங்கள் வரிசைப்படி எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும். சார், 1வது நட்சத்திரம் டென்ஷன், அலைச்சல், அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்லுது. 2வது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது. சம்பத்து, சந்தோஷம், அனுகூலம், தன வரவை தரக்கூடியது. 3வது விபத்து தாரை, விபத்து அல்லது ஆபத்து, பாதிப்பு, இதெல்லாம் தரும். 4வது சியாமத்தாரை, சியாமமாக சௌக்கியமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். 5 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரிய தடையை ஏற்படுத்தக்கூடியது, காரியத்தடை. 6வது சாதகம், அனுகூலம், சாதகத்தாரை, அனுகூலம், சாதகம், தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது. 7வது வதை தாரை, அதாவது அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது. 8 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரை, அதாவது நட்பு, தன வரவை தரக்கூடியது. 9 பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும். அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும், அதனால் அளவான நட்பே நல்லது அப்படிங்கிறாங்க. 10வது நட்சத்திரம் கர்மம் நட்சத்திரம், காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து
அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம். 11 நன்மை தரும் நட்சத்திரம், சுபத்துவத்தை தரும், ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும், பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை. 12வது நட்சத்திரம் தர்ம சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 13 நன்மை, ஆயுள், சிறப்பு, அதுபோல் பதவி உயர்வு, நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை. 14 காரிய தடை, மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். 15 நன்மையற்றது, சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம். 16 சங்காத்தியம், விவகாரம், வம்பு, சண்டை இதை தரக்கூடிய நிலை. 17 நன்மை தரும். 18 பணப்பகையை தரும் நட்சத்திரம். 19 அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம். 20 நன்மை, சிறப்பு, சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 21 மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம். 22 வைநாசிக நட்சத்திரம். அது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைஃப் பார்ட்னரை அதில் சேர்க்கக்கூடாது, ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்த்துக்கூடாது. 23 அதிருப்தியான செயல், அது நிலையை தரக்கூடியது. 24 சாதக நிலை. எப்படி சாதகம் அப்படின்னா இடம், பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது. எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது. ஜாதி பற்று, நலம், சுபீட்சத்தை தருவது. 26 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம். அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலையும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது இது 27 நட்சத்திரம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம். ஆனால் இதை முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் குறிப்பாக சம்பத்து தாரை, சாமதாரை, சாதக தாரை, மைத்திர தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கத்தில் நம்ம இயக்க முடியாது. கோயில் போகிறது, சாமி கும்பிட்றது, அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது. இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வளர்க்கலாம், இதை சாப்பிடலாம்னா அதை சாப்பிடலாம். இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். ரோகிணி சந்திர பகவானுடைய நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதி புத்திசாலிங்க, ரொம்ப திறமை உடையும், ரொம்பவும் நாசுக்காக ஜெயிக்கக்கூடியவர்கள். இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன வரவை பெற, தெய்வ அனுகூலத்தை பெற, எல்லா நலமும் வளமும் பெற இதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கீழ்கண்டவாறு சொல்கிறோம். இப்போ ரோகிணிக்கு 2வது நட்சத்திரம் மிருகசீரிஷம் அதிதேவதையான, அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சந்திர பகவானை வழிபாடு செய்தல் வேண்டும். எனர்ஜி கும்பகோணம், கதிராமங்கலம், வனதுர்கை கோயில் வழிபாடு செய்வது எனர்ஜியை தரும். தேங்காய் பால், இளநீர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக, அது உணவில் கலந்து சேர்த்துக்கிறீங்க இல்லை சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இது இயங்கும்போது உங்களுக்கு தன வரவு கிடைக்கும். கருங்காலி மரத்தை நட்டு வளர்க்க வேண்டும். இது 2வது நட்சத்திரம்.
எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணிக்கு 8 வந்து பூரம். பூர நட்சத்திரம் யாருது? அந்த அம்பாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். பூரம்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த நினைவு வரும். ஸோ அந்த பூரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிதேவதை அம்பாளை தரிசனம் பண்ணாலே போதும். எந்த அம்பாளையும் நீங்கள் தரிசனம் பண்ணாலே பெரிய சிரமம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். எனர்ஜி கிடைக்கிறதுக்கு திருவலஞ்சேரி ராகு பகவானை வழிபாடு செய்தல் வேண்டும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தன வரவு, தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரோகிணிக்கு 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை தரக்கூடியது, நன்மைகள் தரக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்யம் சொன்னாலே ஆதிசேஷன். படுத்துட்ருக்க ரங்கநாதரை வழிபாடு செய்தல் வேண்டும். திருப்பரங்குன்றம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்தல் வேண்டும். முருங்கைக்காய் உணவில் அதிகம் சேர்த்துக்கொண்டு சாப்பிட வேண்டும். புன்னை மரம் வளர்க்க வேண்டும். தன வரவு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு பகை கிரகம் பூரட்டாதி நட்சத்திரம். இதுதான் வைநாசிக நட்சத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த நட்சத்திரம் வைநாசிகம். இந்த ரோகிணியில் பிறந்தவங்க வைநாசிக நட்சத்திரமான பூரட்டாதியை திருமணம் செய்தல் கூடாது. அதே நேரத்தில் லைஃப் பார்ட்னராகவும் நீங்கள் எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. வெறும் தெரிச்சு ஓடணும். அந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுங்க. வேண்டாம், ஐயோ வேண்டாம் அப்படின்னு. நண்பர்கள், உறவினர்கள், ஆஃபீஸ் கொல்லிக்கு யாராவது இருந்தாங்கனாலும் அவங்க அது பகிச்சிக்க முடியாது. இருந்தாலும் தூரம் விலகுங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து. இப்போது இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிருகசீரிஷம் அப்படின்னும்போது மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை, அதில் ஜென்மம், திருஜென்மம், அணுஜென்மம்னு வந்துடுது. அதுக்கப்புறம் புனர்பூசம், விசாகம், அதில் பூரட்டாதி வேண்டான்னு சொல்லிட்டோம். 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். 6 ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அப்புறம் வந்து பூரம், அதாவது 8 பூரம், பரணி, பூராடம். 9 அது பரமம், மைத்திரம். அது பெரும்பாலும் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் அது எடுத்துக்கலாம். அது வந்து ஆஃப் பாதி தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாலும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும். உத்திரம், உத்திராடம், கிருத்திகை. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 5 3 3 2 5 5 15 1 வைநாசிகத்தை கழிச்சிருங்க. 14 நட்சத்திரங்களை நீங்கள் பட்டியலிட்டு நண்பர்கள், உறவினர்கள் யார் இவங்களால அனுகூலம் இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட நீங்களே கூட போய் பேசி நீங்களே இது பண்ணி நீங்கள் இன்னும் அதிகமான ஒரு உறவை வளர்த்து கொள்ளலாம். நல்லது நடக்கும். உங்களால் அவங்களுக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, அவங்களால உங்களுக்கு நஷ்டமும் இல்லை, அனுகூலம் நிச்சயமாக உண்டு. இந்த ரோகிணி அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அதி புத்திசாலி. ரோகிணியில் பிறந்தவங்க நல்லமானவர்கள். நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். டாக்டிவ், அதாவது அதிகப்படியாக, அதாவது டபுள் அதுவும் இருக்கும். திறமைன்னா அப்படி ஒரு திறமைங்க. அதி புத்திசாலின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம சொன்னோம். இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்க, இதெல்லாம் என்ன உணவு அருந்தணும், என்ன மரத்தை நடணும் அப்படிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். தன வரவை நீங்கள் பெறலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.